ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பிளெண்டர் 3D மாடலிங். இதில் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்க போகிறது இப்படி ஒரு டயர்ஸ் எப்படி மாடல் பண்ணுறது, மாடல் பண்ணிவிட்டு இதுக்கு சிமுலேஷன் கொடுத்து சும்மா ரோல் அப் அனிமேஷன் செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு விளங்காது. பேசிக்கான டுட்டோரியல் இது, இந்த ஃபுல் பேசிக் டுட்டோரியல் பிளெண்டர் எப்படி எடிட் பண்ணுறதுலேருந்து சகல பேசிக் டுட்டோரியலும் நான் இந்த யூடியூப் சேனலில் செய்திருக்கிறேன். இதுலேருந்து இருக்குது இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது கொண்டு கம்போசிட்டிங் வரையும் இருக்குது. டுட்டோரியல் பேசிக் டுட்டோரியல் இந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ப்ளேலிஸ்ட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கேன், பார்த்துக்கொள்ளுங்க. நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாயக்குடின்னு சொல்கிறது இது எப்படி மாடல் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு முதல்ல நாங்கள் டயஸ்ன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இமேஜஸில் பார்த்தீங்கன்னா கூகுள் இமேஜஸில் எப்படி வித்தியாசமாக இருக்குது. மூடில் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது, கிளாஸில் இருக்குது, வித்தியாசமான மெட்டீரியல்ஸில் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக்கில் க்ரியேட் பண்ணுவோம். இதுக்கு நான் ஃபஸ்ட் நியூவில் போயிட்டு நியூ சீன் ஒன்று எடுக்கிறேன். கொடுத்தோன்னா இதுங்க டிஃபால்ட் சீன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷார்ட்கட்ஸ் ஆக்டிவ் பண்ணி வரேன். நான் மோஸ்ட்லி ஷார்ட்கட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் ஒர்க் ஃப்ளோ கூட்டுறதுக்காக ஷார்ட்கட்ஸ் பெஸ்ட். இப்போ சீன் ஓப்பன் பண்ணோடனே ஒரு கேமரா இருக்குது, எங்கள் லைட் இது டிஃபால்ட்டாக வரும். நம்ம எங்கள் டயஸ் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் டயஸ்ன்றது எங்களை க்யூப் தானே, அப்போ தான் இந்த க்யூப்பையே யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டேப்பை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது எங்களை எடிட் மோட்னு சொல்கிறது. இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு 6 ஃபேஸஸ் தான் இருக்குது. ஆனால் இந்த ஃபேஸஸ் எண்ணிக்கை கூட்டணும். நான் அதுக்கு சப்டிவைட் பண்ணுறேன். சப்டிவைட் பண்ணிட்டு சப்டிவைட் இந்த சப் மெனு இருக்குது. இதில் போய்ட்டு எனக்கு எத்தனை சப்டிவைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நியர்லி 4 சப்டிவிஷன் வேணும். அப்போ தான் ஃபேஸஸ் உருவாக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நான் போயிட்டு ஃபேஸ் செலெக்ஷனில் இது வேர்டசி ஹெச் ஃபேஸ் நம்ம ஃபேஸ் செலெக்ஷனில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபேஸ் செலெக்ஷன் தான் விட்டு பார்த்தீங்கன்னா இது தாயம்னு சொல்லலாம். முதலாவது ஹோல் இதில் வரும். அடுத்தது இதில் 2 அங்கால 3 அப்படி வரும். ஃபஸ்ட் இப்போ முதலாவது ஹோல் உருவாக்குறதுக்கு முன்னே இதுக்கு போட்டு சப்டிவிஷன் ஆட் பண்ணினா கொஞ்சம் இப்போ நான் செய்கிறேன் பாருங்கள். இப்போ இன்சர்ட் பண்ண போகிறேன். இந்த ஃபேஸை இன்சர்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணினா எனக்கு ஒரு ஹோல் வந்துடும். ஆனால் இந்த ஹோல் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் ஷேடட் மோட்டில் விட்டால் எனக்கு இது ஒரு ரவுண்ட் ஷேப்லேயே இருக்கணும். ரெஃபரன்ஸ் வச்சு பாருங்கள், இதெல்லாம் ரவுண்ட் ஷேப்லேயே இருக்குது. அப்படின்னா அது சப்டிவைட் பண்ணணுன்னு சொன்னால் எனக்கு இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு இது மாடிஃபயர் இதில் போயிட்டு சப்டிவிஷனை கொடுத்தோன்னே எனக்கு இந்த வியூ போர்ட் சப்டிவிஷன் 1 இருக்கிறபடியாக இந்த சப்டிவிஷனை கொடுத்தேன், 3க்கு கொடுக்குறேன். அப்படியே 2 மாற்றிடுறேன். பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஹோல் ஷேப் வந்துட்டு. இப்படி இதை நான் ஒவ்வொன்று செய்கிறத பார்க்க ஒரே ஐடியா செய்கிறது பெட்டர். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் முதலாவது ஹோல் மேக் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இதில் 2வது இதில் 2 இதையே செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த 3 இதில் 4 இல்லை 5 இது 6. இப்போ நான் இன்சர்ட் ஃபேஸ் கொடுக்க போகிறேன். அதுக்கு இன்சர்ட் ஃபேஸுக்கு ஷார்ட்கட் ஐயை கொடுத்தா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்சர்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஒரே ஐடியா இன்சர்ட் ஆகிட்டுருக்குது. அப்போ கண்ட்ரோல் அன்ரோல் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்து இன்னும் டபுள் டைப்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஃபேஸும் இன்சர்ட் ஆகும். இப்போ இன்சர்ட் ஆகிடுது, ஒவ்வொரு ஃபேஸும் இன்சர்ட் ஆகிடுது. நான் இனி எக்ஸ்ட்ரூட் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரூட் கொடுக்கீங்களே எல்லா ஃபேஸும் ஒரே ஐடியாக எக்ஸ்ட்ரூட் ஆகுது. அப்போ நாங்கள் இண்டிவிஜுவலாக எக்ஸ்ட்ரூட் ஆகணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் போனீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரூட் இண்டிவிஜுவல் இருக்கும். எக்ஸ்ட்ரூட் இண்டிவிஜுவல் கொடுத்துட்டு கிளிக் பண்ணி எனக்கு எந்த விதமான ஹோல் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மேக் பண்ணிவிட்டு வயர் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேஸும் செலக்டட் ஆகிருக்குது. ஆனால் எங்களுக்கு ஃபேஸஸ் உள்ளே இருக்கிறபடியாக எங்களுக்கு விசிபிள் ஆகலை. இதோடு சேர்த்து இந்த ஃபேஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வயர் ஃப்ரேம் எல்லாம் செலக்ட் ஆகிருக்குது.
இந்த ஃபேஸஸ் ஏதாவது செலக்ட் பண்ணங்களுக்கு பின்னால் தேவைன்னா நான் வேர்டெக்ஸ் டூலில் ஆட் பண்ணி வைக்கிறேன் இந்த ஃபேஸஸை. ஃபேஸஸ்ன்னு போயிட்டு அசைன் கொடுத்துட்டு இப்போ நான் டீசெலக்ட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் எனக்கு இந்த ஃபேஸஸ் செலக்ட் ஆகிருக்கும்னா போயிட்டு பாருங்கள். நான் இப்போ டீசெலக்ட் ஆகிருக்குது. இப்போ போயிட்டு நான் செலக்ட் பண்ணேன், எனக்கு அந்த ஃபேஸஸ் செலக்ட் ஆகிருக்கும். இப்போ தேவையில்லை. இது எங்களுக்கு டயஸ் உருவாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்மூத் இல்லாமல் இருக்குது. ஷேடு ஸ்மூத் கொடுக்க போகிறோம். ரைட் கிளிக் பண்ணி ஷேடு ஸ்மூத் கொடுத்துட்டு நார்மல்ஸில் வந்து எங்கள் நார்மல்ஸ் ஆட்டோ ஸ்மூத்தாக கொடுத்துட்டா இன்னும் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ டைஸ் மேக் பண்ணியாச்சு. இதுக்கு மெட்டீரியல் ஆட் பண்ணணும். மெட்டீரியல் ஆட் பண்ணுறதுக்கு ஷேடிங் பார். ஷேடிங் பாரில் பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக் தானே. பிளாஸ்டிக்கு ரக்னஸை கொஞ்சம் குறைக்க பாருங்கள். மோர் ரியலிஸ்டிக் பிளாஸ்டிக் மாதிரி வரும். அதே மாதிரி ஸ்பெக்யூலரை கொஞ்சம் கூட்டிகிட்டு கலர் ஒயிட் கலரில் இருந்தால் ஒயிட் கலருங்க. உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. நான் மோஸ்ட்லி ஒயிட்லேயே விடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் எல்லாம் பிளாக்கில் மாற்றணும். அப்போ எங்களுக்கு இப்போ அந்த ஃபேஸஸ் எங்களுக்கு செலக்ட் பண்ண வேண்டும். அப்போ வேர்டெக்ஸ் டூலில் போயிட்டு இந்த ஃபேஸஸ் செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியலில் போயிட்டு புதுசாக இன்னொரு மெட்டீரியல் ஆட் பண்ணிவிட்டு நியூ கொடுத்தா ஸ்பிரிஞ்ச் பர்சேட தான் கலராக பிளாக்கில் மாற்றுங்க. பிளாக்கில் மாற்றிட்டு அசைன் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் ஹோல் பிளாக் ஆகிருக்கு. அப்போ கண்ட்ரோலோட ப்ளஸ்ஸை கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப் செலக்ட் ஆகணுன்னா இன்னும் ஃபர்தராக பிளாக்காக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ பர்ஃபெக்டான டயஸ் உருவாகிட்டுது. இது ஷேடஸில் இதில் நீங்கள் இப்போ இது நான் பிளாஸ்டிக் செய்திருக்கிறேன். இதில் நீங்கள் மெட்டலாக மாற்றலாம், கிளாஸாக மாற்றலாம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். இது என்ன ஒரிஜினல். டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இந்த டூப்ளிகேட்டில் இருக்க எல்லா இதுக்கு இப்போ இதில் இருக்க ஷேடஸை டெலீட் பண்ணிவிட்டு புது ஷேடை ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது பிளாஸ்டிக் இருக்குது. இதே நீங்கள் உங்களுக்கு மெட்டாலிக்காக வேணும்னு சொன்னால் மெட்டாலிக் பார்த்தீங்கன்னா இது மெட்டல் ஷேப்பில் வந்துடும். எங்கள் 2 அமௌண்ட் மெட்டல் ஷேப். இதுக்கு உங்களுக்கு என்னென்ன மாதிரி மெட்டல்ஸ் இந்த இதில் நான் எல்லாம் சொல்ல போகிறதில்ல. இது மெதிய டியூட்டோரியல் நான் ஷேடிங்கில் செய்திருக்கேன். அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஷேடஸில் அந்த டீட்டெயில் இதில் ஷேடிங்கில் இருக்குது. ஷேடஸில் போட்டிருக்கேன். இது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க, பார்த்துக்கோங்க. இது மெட்டாலிக் வேணும்னு சொன்னால் டிரான்ஸ்மிஷன் கூட்டினா ஃபுல்லாக வந்துட்டு இது கிளாஸ் ஆப்ஜெக்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ எங்களுக்கு நாங்கள் ஷேடஸும் கொடுத்தாச்சு. இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் லேஅவுட்டில் போயிட்டு இதுக்கு நான் ஒரு பிளேன் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு என்கிட்ட கேமரா வியூ இதெல்லாம் வந்து டயஸ் நிற்கணும்னு சொன்னால் 0 தான் கேமரா வியூ. இதை மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிவிட்டு இன்னொரு டயஸை டூப்ளிகேட் பண்ணுறேன். 2 டயஸ் இருக்கணும். டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த 2 டயஸையும் கொண்டு கிராப் பண்ணி தொங்கல்ல இந்த கேமரா வியூவுக்கு மேலே விடணும். விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இது விழணும். விழுந்து இதில் உருண்டு வேணுங்க. எங்களுக்கு ஒரு ஸ்லாண்டாக இன்னொரு பிளேன் வேணும். இந்த பிளேன் ரெண்டெல்லாம் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரண்ட் வியூவில் செய்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ரொட்டேட் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா இது இப்போ இதில் விழுந்து ரோலை பாய் இங்கே வரும். டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
செட் பண்ணி கணக்காக செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிசிக்ஸில் இந்த ஃபிசிக்ஸ் டியூட்டோரியல் லிங்கில் பார்த்துக்கோங்க. இதில் நான் இப்போ ரிஜிட் பாடி ஃபங்க்ஷன் மட்டும்தான் சொல்ல போகிறேன். இல்லை ரிஜிட் பாடின்னு சொன்னால் இப்போ இது ஒரு திடப்பொருள், இது நிலையாக நிற்கும். இதே ஆக்டிவில் இருந்ததுன்னு சொன்னால் இந்த விழும். இது நாங்கள் பேசிவில் மாற்றி விட்டோம்னு சொன்னால் அது திடப்பொருள் நிலையாக நிற்கும். இது ரிஜிட் பாடியை கொடுத்துட்டு பேசிவுக்கு மாற்றுறேன். இதுவும் ரிஜிட் பாடி பேசிவாக கொடுத்துட்டு இது ரெண்டும் ரிஜிட். நான் இதுக்கு செட்டிங்கை செய்துட்டு இதுக்கு நான் லிங்க் பண்ணுறேன் எப்படி காட்டுறேன். இதுக்கு ரிஜிட் பாடியை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது பேசிவ் கொடுத்துட்டு இது இந்த மாஸ் ஒரு 20 kgக்கு விட்டுட்டு இந்த ஷேப்பை பார்த்தீங்கன்னா இந்த கொலிஷன் ஷேப் நான் பாக்ஸ்லேயே விடுறேன். ஈவன் பெட்டராக இருக்கும். இதில் கொலிஷன் இதில் ஃப்ரிக்ஷன் ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணி பார்த்துட்டு நான் இந்த ஃப்ரிக்ஷனை செட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த டைஸை செலக்ட் பண்ணால் இதுதான் இந்த ஆக்டிவ் எலமெண்ட். போயிட்டு இப்போ ஆப்ஜெக்டில் போயிட்டு ரிஜிட் பாடியில் போயிட்டு காப்பி ஃப்ரம் ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் இப்போ ஒரே செட்டிங் அப்ளை ஆகிருக்கும். ஒன்றா செக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணி இப்போ நான் அதை ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது ரோல் அப் ஆகி வந்து நிற்கும். இந்த கேமரா வியூவில் பார்த்தேன்னு சொன்னால் இதான் இந்த ஃபைனல் பொசிஷன். அப்படின்னா வியூவில் போயிட்டு லாக் கேமரா வியூ இதை கொடுத்துட்டு இந்த கேமரா வியூவை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எடுத்துகிட்டு லாக் எடுத்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கேமரா வியூவில் ரோலப் ஆகி வருது. இது இனி நாங்கள் அவுட்புட் எடுக்கணும். அவுட்புட் எடுக்க இந்த 2 இன்ஜின் ஈவியில் இருக்குது. 2 மெட்டீரியல் ஒயிட் ഇതിൻ്റെ 2 அமௌண்ட். இது இந்த லைட் ஃபங்க்ஷன் லைட்டிൻ്റെ பிரைட்னஸ் கண்ணாடிக்கு லைட்டிൻ്റെ பிரைட்னஸ் கொடுங்க 1000 இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ஓகே. இல்லாட்டிக்கு 2000 விடுறேன். ஈவன் பெட்டராக இருக்கும். இல்லாட்டிங்களும் மோர் லைட் சீன் வேணும்னு சொன்னால் இந்த லைட்டை காப்பி பண்ணி இதை சிம்பிளாக இதை டூப்ளிகேட் பண்ணி நல்லா விட்டுட்டு ரொட்டேட். இதுங்கிட்ட பாயிண்ட் லேம்ப் ரொட்டேட் பார்த்திங்கன்னா மோர் ரியலிஸ்டிக்கான லைட்டாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா எங்களை 2 செட்டிங் பண்ணால் அவுட்புட் செட்டிங்கை செட் பண்ணுங்கள். உங்களோட அவுட்புட் ஃப்ரேம் ரேட் 24 இருக்குது. பேசிக் விட 24 பார்த்தீங்கன்னு சொன்னால் 150 வரைக்கும் தான் உங்களோட அனிமேஷன் 130 கிட்ட ஸ்டேபிளாக இருக்குது. அப்போ எண்ட் ஃப்ரேமை 130க்கு மாற்றுங்க. மாற்றிட்டு அவுட்புட் டெம்பரவரி நான் ஒரு டெம்பரவரி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் நேமை கொடுங்க. நேமை செலக்ட் பண்ணிவிட்டு அவுட் செட்டிங் இதில் ஃபைல் ஃபார்மேட் பிங்க்லேயும் விடலாம். பிங்கில் விட்டால் ஒவ்வொரு சிங்கிள் இமேஜாக நாங்கள் அனிமேஷன் இருக்கிறோம். FFMG இப்படி இன்னும் சவுண்ட் ஆட் பண்ணல. அதனால் கோடைக்கு பெருசாக உதவன தேவையில்லை. இது நார்மல் செட்டிங் 130. இது ரெசல்யூஷன் இதில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு 2 செட்டிங். இதில் எங்களுக்கு இன்க்ளூஷன் ப்ளூம் இதெல்லாம் தேவையில்லை. ஸ்க்ரீன் பேஸ் ரிஃப்ராக்ஷனும் தேவையில்லை. எங்கே 2 சாம்பிள்ஸ் 64 இருக்குது. 64 ஈவன் பெட்டர். எடுத்துகிட்டு 2 அனிமேஷன் ஃபைனல் அவுட்புட் ரெடி ஆகிடுது. நீங்கள் ஸ்பேஸ் பாரை டைப் பண்ணி ப்ளே அனிமேஷன் 2 அனிமேஷன் கண்ட்ரோல் F11 இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா சும்மா பேசிக்கான அனிமேஷன். எனக்கு பார்த்தீங்கன்னா 58 மினிட்ஸ் லெஸ் தேன் 1 மினிட்டில் எனக்கு ரெண்டர் ஆகிட்டுது. அதான் இந்த பெஸ்ட் இந்த 2.8 EV ரெண்டர் ஃபாஸ்ட்டான. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.